இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு வைப்போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பாட்டை கேட்டிங்கன்னா எனக்கு ஓவர் வைப்ரேஷன் ஆயிடுச்சு. நீங்களும் கேட்டு பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? நாளையொரு கண்கள் சுகமாகும் அழகிய தாய்மொழி இவள் இவ சிறிகை இரவு பகல் அட இவனுக்கு இவளை வைபா இருக்கு பாத்தீங்களா? பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அழகிய மெழுகன உடல் உன் விழி எதிர்கடி கடல் அது துடப்பது இவன தவிர. ஓஹோ, இந்த பாட்டை விட அந்த அக்காவோட ரியாக்ஷன் தான் எனக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ரொம்பவுமே பாசிட்டிவா இருக்கு. நீங்களும் ஏதாச்சும் தோண்டு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து ஒரு பாசிட்டிவ் வைப் எதிக்கங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து டிரைவிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடவுளே ஒரு செகண்டு பயந்த தரணும்னு சொல்லுவேன். என்னடா இது யானைக்கு வந்த சோதனை? பெண் ஓட்டி சென்ற ஸ்கூட்டரில் இருந்து யானை அதிசயமாக தப்பியது. சூப்பரான விஷயம்னா, ஏன்னா நானுமே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ரோட்டில் போகும்போது தான் இந்த தடவை வாட்டர்லேயும் விட்டு வைக்க இல்லையா? ரோட்டில் போனால் தான் நம்மளுக்கு பிரச்சனைடா, எங்கடா வாட்டர்லேயுமே வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கியதற்கான காரணம் இப்போதான் தெரிகிறது. பாய்களாடி ஒருத்த கூட பிடிக்க மாட்டீங்களாடா. ஆக்சுவலாக இப்போ நிறைய பெண்கள் வந்து பயங்கரமாக ரேசிங்கெல்லாம் ஓட்டுறாங்க. நானும் வேலைக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன், பயங்கரமாக R15 எல்லாமே ஓட்டுறாங்க. இன்னுமே அந்த ஒரு பதட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ப்ரெக்னன்ட் லேடியர் இருடா தொப்பே ஒன்று அண்ணே, அது தொப்பண்ணே பா பையன் ஏமாந்துட்டா. ஆப்போசிட்ல ஒருத்தர் வந்துட்டு இருந்த அவனையும் போட்டு தாங்கிட்டான். ரெண்டா அப்படி பண்றீங்க? இந்தியில போனாவே இது பிரச்சனை தான். ஹலோ, சொல்லுதெல்லாம் நிமிஷம். கமலக்கண்ணன். ஹலோ, ஹவ் ஆர் யூ? கமலக்கண்ணன் அவர் ஃப்ரெண்டு பேசுறீங்களா? ஆமாங்க, என் பேர் மணிவண்ணங்க. மணிவண்ணன், கமலக்கண்ணனுக்கு நம்ம கொடுங்களேன் போன. கமலக்கண்ணன் இங்க இல்லைங்க. எங்க இருக்கிறாரு பின்ன? எனக்கு தெரியாதுங்க. அவருடைய நம்பர் எப்படிங்க உங்ககிட்ட வந்தது? அதானே, எப்படி நம்பர் வச்சு எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓ நம்பரா? சரியா கேட்கலங்க. ஹலோ, நாங்க மறுபடியும் நல்லா கேக்குறப்ப பேசுறோம். நேர்ல வர்றோம்னு சொல்லுங்க கமலக்கண்ணன் கிட்ட. நேர்ல வர்றாங்களாம் சென்னையில இருந்து ஒரு குரூப் உங்களை பாக்குறதுக்கு மட்டும் சொல்லுங்க. குரூப்பா? மணிவண்ணன் மஞ்சு தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாங்க. கமலக்கண்ணனோட ஒய்ஃப். ஆமாங்க. பாத்துருக்கீங்களா? தலைய வாய்ஸ் தான் அல்டிமேட். கமலக்கண்ணன் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. போன வச்சிருங்க. அவ்வளவுதான், அது போன வச்சிருக்க கைசிச்சு. தலைய வாய்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சுல. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் என்ன பண்ணி வச்சிருக்காட்டு. இது பழைய வீடியோ, நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இந்த மாப்பிள்ளையோட நிலைமை பார்த்துங்க. ஏன் மொட்டத்துல நாயோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா. ஐயோ பாம்பு, பாம்புடா. இதுக்கப்புறம் பாம்பு வச்சு கழுத்துல. மறுபடியுமா? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்க.
நோ ஹெல்மெட் நோ நம்பர் பிளேட். ஓ கேமரா எடுக்க சொல்கிறாரு. எதிர்க்கு ரூல்ஸே தனிடா அப்படின்ட்டு எதிராக டிராஃபிக் போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அட்டா பாவிகளா, அவ்வளோதான் மாஸ்க் கட்டிட்டாங்க. எஸ் தான், டிராஃபிக் போலீஸ் ஒன்றுமே பிடிக்க முடியாது. நம்ம எத்தனை டைம் மாட்டிருப்போம் டிராஃபிக் போலீஸ். போடு ராணுவ படையா? ஏன் ஃபுட்பால் அடிச்சுட்டு போறாங்க? விட்டு கொடுக்க மாட்டோம். யாரா அது? ஃபுட்பால் டிரைவர் பக்கத்துல ஃபுட்பால் அடிக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது ஒரு பொண்ணுனால எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வழியை உட்காருங்க. ஒரே ஒரு ஸ்கூட்டி தான். பாருங்க எத்தனை பஸ் இருக்கு பாருங்க. ஒரு ஸ்கூட்டி மொத்தம் ஒரு பிளஸ் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். Be safe guys. ஓகே, அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம். அருமைண்டா சீரியல் நினைக்கிறேன். ஏன்னா பட்டம் விடுறவங்க கீழே ஓடிச்சு. க்ளோஸ்அப் ஷாட் இந்த சீரியல்னால இந்த க்ளோஸ்அப் ஷாட் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. வில்லிங் கதை ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓடிச்சுன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்ற போகிறோம்னு ஏதோ பட்டத்தை கயிறு மாதிரி வச்சுருக்கீங்க. அது பட்டத்தோட கயிறா இல்லை என்னடா வச்சுக்க? அது வச்சிருக்க கயிறு பார்த்தீங்களா மூவி மாதிரி இருக்கு. அவ வச்ச சீரியல்லாம் பயங்கரமாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சீரியலுக்காகவே ஒரு பயங்கரமாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோ போயிடலாமா? என்ன ரெடி பண்ணுறாங்க அக்கா? பாச்சரியமாக ரெடி பண்ணுறாங்க நண்பர்களே. ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிக்ஸில் போட்டு அடிக்கிறாங்க. மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்காங்க. மில்க் ஷேக் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாம் மில்க் ஷேக்கை பாருங்கள். எல்லாம் மில்க் ஷேக்கை பார்த்துருப்பீங்கன்னு நான் பயங்கரமாக வந்து காசுன்னு சொல்லி தமிழில். சரி, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுவேன். இந்த வீடியோவோட ஃபைனலாக அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்த்தா என்ன நிலைமை அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்குவீங்க. இனி எட்டி பாப்பா அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு என்ன கூட போறாங்க. சத்தியமா இந்த வீடியோ பார்த்தா எவனுமே வீட்டை எத்திய பார்க்கப்பட்டாடா. நம்மளுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும், ஆஹா சண்டை நடக்குது அப்படின்னு போட்டா நம்ம மேலே அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. சரி, இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.